Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. டெல்லி செங்கோட்டை அருகே சுபாஷ் மார்க் சிக்னலில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் இறந்தனர். இதில் தொடர்புடைய கார் கடைசியாக புல்வாமா நபருக்கு கைமாறியது தெரிய வந்தது. தற்போதைய உரிமையாளர் புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமது என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நிறைந்த பகுதி புல்வாமா என்பதால் விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டது. காரின் முதல் உரிமையாளர் சல்மானுக்கு பிறகு வாங்கியவர்கள் பெயர் மாற்றம் செய்யாமல் இயக்கியது அம்பலமானது. டெல்லி வெடிப்புக்கு முன் காரை கடைசியாக ஓட்டிச் சென்றவர் உமர்தான் என்பது உறுதியானது. இவர் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத்துல் ஹிந்த் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்துள்ளார். நன்கு படித்தவர்கள் அங்கமாக இருக்கும் ஒயிட் காலர் பயங்கரவாத வலையமைப்பில் இருந்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு சில மணி நேரத்துக்கு முன்னர்தான் உமரை போலவே டாக்டராக இருந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட 2 டாக்டர்கள் காஷ்மீரிலும் ஹரியானாவிலும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2900 கிலோ வெடிமருந்து, துப்பாக்கிகள், வெடிசாதன கட்டுப்பாட்டு கருவி கைப்பற்றப்பட்டது. இதனால் டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கும் டாக்டர்கள் கைதுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. போலீஸ் எதிர்பார்த்தது போலவே கைதான டாக்டர்களும் டெல்லி வெடிப்பில் தொடர்புடைய உமரும் கூட்டாளிகள் என தெரிய வந்துள்ளது. சில நாட்களுக்கு முன் ஜம்மு காஷ்மீரில் நம் பாதுகாப்பு படைகளுக்கு மிரட்டல் விடுத்து போஸ்டர்களை ஒட்டிய டாக்டர் அடில் அகமது கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணை மூலம் ஜம்மு காஷ்மீரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2500 கிலோ வெடிப்பொருட்கள், துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. டாக்டர் அடில் அகமதுவுடன் ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்பலா பல்கலையில் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் டாக்டர் முபாசில் ஷகீல் கைது செய்யப்பட்டார். அவரின் வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த காரிலிருந்தும் துப்பாக்கிகள், ஆயுத குவியலை பறிமுதல் செய்தனர். இது தவிர வாக்கி டாக்கிகள், எலக்ட்ரிக் வயர்கள், பேட்டரிகள், மெட்டல் ஷீட்கள், வெடிகுண்டு தயாரிப்பை விளக்கும் குறிப்பேடுகள் ஆகியவையும் சிக்கின. ஃபரீதாபாத்திலிருந்து செயல்பட்டு வந்த தனது கூட்டாளிகள் போலீசாரிடம் சிக்கியதால் உமருக்கு பதற்றம் உண்டானதாக தெரிகிறது. இதனால் டெல்லியில் அவசரமாக தற்கொலைப்படை தாக்குதலை அரங்கேற்றி இருக்கலாம் என போலீசார் சொல்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பயங்கரவாதி உமர் வீட்டிலிருந்து செல்போன், லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டது. குடும்பத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிகிறது. விசாரணையில் சந்தேக நபரின் நோக்கம் தெரிய வந்துள்ளது. ஃபரீதாபாத்தில் பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டது தெரிந்தவுடன் அவர் தற்கொலை தாக்குதலை திட்டமிட்டார். குண்டு வெடிப்புக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை கண்டறிய அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருகிறது என டெல்லி போலீசார் தெரிவித்தனர். வெடிப்பு நடந்த காரின் உள்ளே இருந்து மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது DNA பரிசோதனை செய்யப்பட உள்ளது. உமர் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நடத்தும் முன் 3 மணி நேரத்துக்கும் மேலாக உமர் காரில் சுற்றி வந்துள்ளான். கார் முழுவதும் ANFO எனப்படும் அமோனியம் நைட்ரேட் ரக வெடிமருந்து திரவ வடிவில் நிரப்பப்பட்டிருந்ததாக தெரிகிறது. அதனை டெட்டனேட்டர் மூலம் வெடிக்க செய்ததால் வெடிப்பின் தாக்கம் மிக வீரியமாக இருந்துள்ளது. இதே அளவிலான வெடிப்பு மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்திருந்தால் உயிர் சேதம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஃபரீதாபாத் மற்றும் காஷ்மீரில் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளும் இதே பாணியில் நாசவேலை நடத்த பாதுகாக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படையின் முயற்சியால் ஃபரீதாபாத், காஷ்மீர் தப்பியது. அந்த ஆத்திரத்தில் உமர் டெல்லியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியுள்ளான் என்கின்றனர் டெல்லி போலீசார். இன்னும் தடயவியல் ஆய்வறிக்கை, DNA பரிசோதனை முடிவுகள் வெளியானால் உறுதியான தகவல் வெளியாகும் என்றனர்.